பிரியமானவர்களே, இது முதல் முயற்சியாக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய டிவோஷன் 9 to 9:30 கேம் இண்டியா அலுவலகத்திலே நடக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவரை பாடி ஒரு சிறிய குறிப்பை நாங்கள் தியானிப்பது வழக்கம். அதை எங்களுடைய ஃபவுண்டர் வைஸ் பிரசிடென்ட் ஜான் கிருபார் அங்கிளும் முதல் முயற்சியாக இதை ஏன் நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்று கேட்டுக்கொண்டதுனால இதனால் உங்களோடு கூட நாங்கள் இதன் மூலமாக தொடர்பு கொள்ள விரும்புகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடி ஆண்டவரை துதிக்கும்படியாய் நாங்கள் கேட்கிறேன். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லோரும் சேர்ந்து உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே. என்னை பரே சொல்லலாமா? மீட்டவரே என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எல்லாரும் சேர்ந்து உம்மோடு இருப்பதுதான் ஓ உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஒரு முறை கூட உம்மோடு இருப்பதுதான் எஸ் ஃபாதர் உள்ளத்தின் வாஞ்சையா. ஆமாண்டவரே உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. விரும்புகிறோம், ஓடுகிறவனும் அல்ல, பிரயாசப்படுகிறாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் கைகூடுகிறது. நாம் பாடணும், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் நோக்கம் என்று பாடுகிறோமே. வேலை ஒன்று வரும், ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நாம் அதை எப்படி கையாளுகிறோம் என்பதுதான் முக்கியம்.
சமீபத்தில் இன்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, என் பையன் 12th எக்ஸாம் எழுதினான், ஜேஇ எழுதிட்டான், நீட் எழுதிட்டான். ரெண்டுலையும் நல்ல மார்க் வரும், எதுல போடும் தகிச்சிட்டு இருப்போம் நான் நினைச்சேன். ஆனா மாறாக ரெண்டுலுமே 99% எதிர்பார்த்தோம், 93.5 தான் வந்துச்சு, 94 வரல. ஸோ கட் ஆஃப் இப்படியாக ஆகிவிட்டதே என்று சொல்லி சோர்ந்து இருந்தான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஐடியில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு எக்ஸாம் எழுதிருந்தான். அதில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 2.5 லட்சம் 3 லட்சம் மக்கள் எழுதுற போது அதில் 1%லேயே வந்துட்டான், 3000 ரேங்க்லேயே வந்துட்டான். எந்த பிரான்ச்சு கேட்டாலும் கொடுப்பாங்க விஐடியில், அதுவும் வெள்ளூரில். ஸோ நாங்கள் உட்காந்து அலசி ஆராய்ந்து ஒரு சிவில் இன்ஜினியரிங்கே போடுவோம், கோர் சப்ஜெக்டே படிக்கிட்டோம். ஆனாலும் இந்த நேரத்தில் தான் ஆண்டவருடைய சித்தம் செய்கிறோமா என்று எங்களை நாங்களே அலசி ஆராய்ந்தோம். நாம் நினைத்தது கிடைக்காவிட்டில் ஃபாஸ்டிங் போட்டு ஆண்டவரத்தில் எப்படியாக அதை நான் வாங்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டுகிறேனா, இல்லாவிட்டால் அவருடைய அனுமதி சித்தத்திற்கு அல்ல, அவருடைய பரிபூர்ண சித்தத்திற்கு என்னை விட்டு கொடுக்கிறேனா, அப்போதான் அவரோடு உள்ள உறவு எவ்வளவு என்பதை முக்கியமாக மாறுகிறது. ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆன் திஸ் எர்த். இந்த உலகத்திலே மிகப்பெரிய பொக்கிஷம் என்னன்னா ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு. என் பையன் ஏன் அதை ஈஸியா எடுத்துக்க முடிஞ்சதுன்னா, ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நாள் ஒரு 2-3 ஆண்டுகள் அவனோடு நான் சொல்ல ஆரம்பித்த ஒரு காரியம், உனக்கு ஒரு பெரிய டேக் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வாட் இஸ் தட் டேக் கால்ட்? ஐ ஆம் a child of the most high God. நான் உன்னதமான தேவனுடைய குமாரன். அதுதான்டா உன் டேக். நாட் a doctor or engineer is your tag. அதனால அவன் ஈஸியா எடுத்துக்கொண்டான். இந்த நேரத்தில் நம்மளை நோக்கி ஒரு கேள்வி வருகிறது. Do you know God or you know about God? அவரே உனக்கு தெரியுமா, அல்லாவிட்டால் அவரை பற்றி தெரியுமா? உதாரணத்திற்கு அமெரிக்க தேசத்தினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப், எனக்கு நல்லா தெரியும். அவரு யாராவது போய் ட்ரம்ப் கிட்ட புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு போன வருஷம் கேம் இந்தியால, டூ யூ நோ ஐசக்னு கேட்டு பாருங்க. ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் தட் ஃபெலோன்னு. காரணம் எனக்கு அவருக்கு எந்த உறவும் இல்லை. மாறாக அமெரிக்க ஜனாதிபதி எங்க அப்பாவே பிரசிடென்டா இருந்தா, இன் கேஸ் அவரை போய் கேட்கிறாங்கன்னு வைங்க, டூ யூ நோ ஐசக்? வாட் மை ஃபாதர் வில் டெல்? அடைக்கல தாஸ் சொல்லுவாரு, என் சர்நேமே உனக்கு வச்சிருக்கேன் ஐசக் தாஸ். ஐ நோ ஹிம், ஹி இஸ் மை சன். ஒவ்வொரு முறையும் செக் யுவர் செல்ஃப். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பெற்றுக்கொள்வோம் என்று நினைக்கிறீர்களே, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது ஒவ்வொரு முறையும் பிதாவாகிய தேவனை நோக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு கூட நீங்கள் பிரேயர் பண்றீங்க. கரெக்ட்? when you ask something, அப்ப கேட்கும் போது பிதாவாகிய தேவன் ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறான்னு வைங்க, சன் do you know him? கேட்டா எனக்கு இவரை தெரியாது என்று சொல்லுவாரா? ஒருவேளை அநேக பிரேயர் தடைபடுவதற்கு இது கூட காரணமா இருக்கலாம். யுவர் ரிலேஷன்ஷிப், செக் யுவர் ரிலேஷன்ஷிப். am I know him? எனக்கு அவரை தெரியுமா, இல்ல அவரை பற்றி தெரியுமா? என் பூட்டனார் பாட்டனார் அப்பா அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களே, அவரை தான் எனக்கு தெரியுமா? அவரை நான் சொந்த இரட்சகராக ஆண்டவராக என்னை ஆண்டு கொள்கிறவராக நான் வைத்திருக்கிறேனா? என்னுடைய மென்டர் டாக்டர் கே ஓஜான் அடிக்கடி சொல்லுவாரு, லார்ட் அப்படின்னா ஆண்டவர், என்னை ஆண்டு கொள்கிறவர். நீ லார்டுக்கு எஸ் மட்டும் தான் சொல்ல முடியும். there is no lord in the dictionary. நோன்னு போட்டுட்டாலே அவரை லார்டுன்னு எழுத முடியாது. சோ இந்த நேரத்தில் உங்களை பார்த்து நானும் அவரோடு கூட ஐக்கியமாக ஒரு காரியத்தை நாம் கேட்போமா? பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சாயங்கால வேளையில எங்களுக்கு நீர் உணர்த்தின ஒவ்வொரு காரியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நான் உண்மை அறிந்திருக்கிறேனா? நான் உண்மை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேனா? இந்த வேளையில என்னை அலசி ஆராய்கிறேன் ஆண்டவரே. மோடு உறவுக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ எல்லாவற்றையும் மாற்றி என்னை பண்படுத்தி பயன்படுத்தும்படியாய் நான் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. பரமக்குயவனே, களிமண்ணாகி எங்களை உடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம், நீர் ஏற்றுக்கொள்வீராக. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமை.
இந்த ஏக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற நீர் வல்லமுள்ளவராய் இருக்கு. உங்களுடைய சித்தம் செய்ய எங்களை தகுதிப்படுத்திக்கலாம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியம் தேவனே உருவாக்கி தந்திட்டார். அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியம் தேவனே உருவாக்கி தந்திட்டார். கடைசி இந்தியனும் கர்த்தரை கண்டிட தரிசனம் தந்து நடத்துகிறார். கடைசி இந்தியனும் கர்த்தரை கண்டிட தரிசனம் தந்து நடத்துகிறார். பெயர் சொல்லி அழைத்து